ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 3 ஜனவரி 2024ஓட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஆட்டோ, அதானி என்டர்பிரைஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹிண்டால்கோ இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக விழுந்துச்சு. கிரிப்டோ இதுக்காக சரிஞ்சிச்சு. க்ரூட், கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா 21,517 க்ளோஸ் ஆச்சுது. 148 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 535 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து ஒரு ஃபாலை நோக்கி தான் போயிட்டுருக்குது. பட் இது எவ்வளோ நாள் கரெக்ஷனில் இருக்குங்கிறது ஒரு அன்சர்டனாக தான் இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து நேற்று விழுந்துருக்குது. ஸோ நிஃப்டி வந்து ரீசெண்டாக நிறையா ஃபால் ஆனதுனால ரிட்ரீவ் ஆக தான் பார்க்கணும் 2-3 நாள். பட்டு குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால மேபி அது அப்சைடு போனாலும் மறுபடியும் டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ வந்து 321 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 8 அவங்களோட போர்ட் மீட்டிங் கூடுது. ஸோ அதில் வந்து அவங்க பைபேக்கை பற்றி பேசலான்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பைபேக்குக்கு வந்து நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொப்போசலை பற்றி டிஸ்கஷன் வந்து அவங்க ஜனவரி 8 பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பைபேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பஜாஜ் ஆட்டோ ரேலி ஆச்சுது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து சில பெட்டிஷன்ஸ் வந்து கோர்ட்டில் போட்டிருக்காங்க. அதாவது ஹிண்டன்பர்க்கு ரிப்போர்ட்டுக்கு எகென்ஸ்டாக சிபிஐ அப்புறம் வந்து எஸ்ஐடி விசாரணையை வந்து வைக்கணும் அதானி என்டர்பிரைஸ் மேலே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அதானி குரூப்புக்கு ஆதரவாகவே சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் வந்து அக்டோபர் டு டிசம்பருக்கான அந்த குவார்ட்டரில் வந்து 20% வந்து அட்வான்சஸில் க்ரோத் ஆகிருக்கதாகவும் 13% வந்து டெபாசிட் வந்து க்ரோத் ஆகிருக்கதாகவும் அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாடா ஸ்டீலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 32 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஹிண்டால்கோ வந்து 23 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இந்த மூணுமே ஏறக்குறைய ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் விழுந்துருக்குது. டாடா ஸ்டீலில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 52 வீக் ஹையில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துச்சு ஒரு 2 நாளாக. இப்போதைக்கு கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ப்ரோக்கரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நாங்கள் டவுன்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ரீசன் வந்து டாடா ஸ்டீல் விழுந்ததுக்கு. அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்தது. ஸ்டில் கரெக்டாகிட்டு தான் இருக்குது. ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 666 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. முந்தின நாள் பை பண்ணாங்க, இப்போ செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 862 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஏஎஸ் எஃப்ஐஸ் 2 பேருமே வந்து செல்லிங் சைடில் தான் இருந்தாங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 284 பாயிண்ட்டும், S&P 500 வந்து 38 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 173 பாயிண்ட்ஸும் வந்து விழுந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷரி ஈல்டுமே ஃபால் ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து டிசம்பர் 2 வந்து ஃபுல்லாக சாண்டா கிளாஸ் ரேலினால நல்லாவே ரேலி ஆச்சுது மார்க்கெட்டு. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஆப்பிள், என்விடியா, மெட்டா அப்படிங்கிற இந்த பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துருக்குது. அது இல்லாமல் ஃபெட்டு மீட்டிங்கோட மினிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து
இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இதே ஹைலே இருக்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அந்தளவுக்கு ஸ்டபனாக இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்ச நாளைக்கு இதே ஹைலே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ அதே நேரத்தில் வந்து எவ்வளோ நாளைக்கு, அதாவது கொஞ்ச நாளைக்கு இந்த ரேட் எப்படி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்களோ அது எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், எப்போ வந்து அவங்க ரேட்டை வந்து கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எதுவுமே அந்த அந்த டிஸ்கஷன் ரிப்போர்ட்டில் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு அன்சர்டனிட்டியை தான் கொடுக்குது மார்க்கெட்டுக்கு. அதாவது அவங்க மேபி குறைக்கலாம், இல்லை குறைக்காமல் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை தான் மார்க்கெட்டுக்கு கொடுத்ததுனால மார்க்கெட்டு கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 2181 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. எத்திரியம் 134 பாயிண்ட் விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட எஸ்இசி வந்து இடிஎஃப் ரிக்வெஸ்ட் எல்லாமே வந்து நிறைய பேர் இடிஎஃப் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, பிளாக் ராக் இதெல்லாம் சேர்ந்து. ஸோ அதனால தான் பிட்காயின் மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்இசி வந்து இடிஎஃப்க்கான ரிக்வெஸ்ட் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பேனிக்கில் வந்து செல் ஆஃப் பயங்கரமாக ஆயிடுச்சு. பிட்காயின் வந்து ஒரே நாளில் 5% கிட்ட விழுந்துருந்துச்சு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கும், ஏன்னா ரீசெண்டாக வந்து நல்லா ரேலி ஆச்சுது. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்குனாலையும் பிட்காயின் வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே நேரத்தில் இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கம்பெனி வந்து பிட்காயினை நிறைய ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இப்போதைக்கு அதிகமான பிட்காயின் வச்சுருக்கிற பெரிய கம்பெனி. ஸோ அதை சேர்ந்த அந்த செயலருங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஸ்டாக்கை வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியில் இருக்க அவரோட ஷேர்ஸை $216 மில்லியன் அளவுக்கு வந்து விற்றுட்டு அதில் அவர் கிரிப்டோவை வாங்குறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் பிட்காயினுக்கு. பட் இதோட இம்பேக்ட் வந்து இன்னும் மேபி வரக்கூடிய நாட்களில் தெரியலாம். அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் வந்து $2.64 பெர் பேரலுக்கு வந்து ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா ரெட்ஸியில் வந்து ஆல்ரெடி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சால்வ் ஆச்சுது. அதனால க்ரூடோட ரேட் வந்து ஓரளவு கம்மியாச்சுது. இப்போ மறுபடியும் என்னென்னா அதே ரெட்ஸியில் வந்து கண்டெய்னர் ஷிப் மேலே லேட்டஸ்ட்டாக ஒரு அட்டாக் நடந்திருக்குது. ஸோ அதனால் க்ரூடு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து சப்ளையை பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில். அதே மாதிரி சைனாவில் வந்து க்ரூடோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ இதுவும் சேர்ந்து க்ரூடு வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்ததுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 2049 இருக்குது. 24 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெட்டு மீட்டிங்கோட மினிட்ஸ் வந்துருச்சு இல்லை, அதோட டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு இல்லை. ஸோ அதனால் யூஎஸ்டி வந்து ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதாவது யூஎஸோட டாலர் வந்து நல்லா ரேலி ஆச்சுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோல்டு கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.